கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுடைய பாதப்படியிலே இந்த காலை வேளையிலே பரிசுத்தமான வேதத்தில் இருந்து ஒரு சில வசனத்தை நான் தியானிக்கும்படியா நம்முடைய சிந்தையிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வசனம்தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உன்னதமான தெய்வ சமூகத்திலே இன்றைக்கு அநேகரால் செய்ய முடியாத, எல்லா மனிதரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் சந்தோஷமாயிருக்க வேண்டிய சூழ்நிலை. பரிசுத்தமான தேவ சமூகத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் மனுஷனுக்கு என்று சொல்லி தேவன் கட்டளையாக வைத்திருக்கிறார். இதை தான் நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஞானியாக திகழ்ந்ததான சாலமோன் அவன் இப்படி எழுதுகிறான். பரிசுத்தமான தேவ சமூகத்திலே பிரசங்கி 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே அவன் குறிப்பிடுகிற வேளையிலே அப்படி சொல்லுகிறான். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறே ஒரு நன்மை மனுஷனுக்கு என்று சொல்லி கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி சாலமோன் அவன் பிரசங்கியை எழுதுகிற வேளையிலே எல்லாம் மாயை என்று சொன்னவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிறதை அவன் கண்டுபிடித்து சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக தான் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நம்மளாலே சந்தோஷமாக வாழ முடிகிறதா? சூழ்நிலைகள் நம்மளை மகிழ்ச்சியின் பாதையிலே நடத்துகிறதா? நம்முடைய குடும்ப நிலைமை நம்மளை மகிழ்ச்சியிலே நிறுத்துகிறதா? பல மனிதர்கள் சந்தோஷத்திற்காக சினிமா பார்க்க போகிறார்கள். பல மனிதர்கள் தண்ணி அடித்து தன்னுடைய ஜீவியத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். பல மனிதர்கள் பிரயாணப்படுகிறார்கள். இன்னும் சில மனிதர்களை நான் கவனித்து பார்த்தால் அவர்கள் கோபத்திலே பலவிதமான துர்க்கிரியைகளை செய்கிறார்கள். இன்னும் ஒரு சில மனிதர்கள் தூங்கி விடுவார்கள். பல விதத்திலே அந்த சந்தோஷத்தை அடைகிறதற்கு பதிலாக வேறு விதமான காரியத்தையே செய்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியிலே தேவன் மனிதனுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அவன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசியிலே மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. எதற்காக தேவன் முதலாவது மனிதனை படைத்து வைத்துவிட்டு பின்பு எல்லாவற்றையும் படைத்திருக்கலாமே? அவனுக்கு தேவை என்று சொல்லி முதலாவதே ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு தான் கடைசியாக மனிதனை உருவாக்குகிறார். இந்த பூமியிலே என்னுடைய பிள்ளைகள் வருத்தப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது என்பதை மிகவும் கருத்து உள்ளவராக தேவன் ஆதியிலே அவர் கண்டுபிடித்திருந்தபடியினாலேதான் மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அவர் எல்லாவற்றையும் மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு மனிதனை கடைசியாக உருவாக்கினார். இப்பொழுதும் நீங்கள் கவனித்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் அந்த வேலைகளை எல்லாம் முடித்த உடனே அவர் மீண்டுமாய் வந்து நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. இந்த உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கு பல மனிதர்கள் யோசிக்கிறார்கள். பல மனிதர்கள் மற்றவர்களை கவனித்து பார்த்து இந்த பரம ஈவை அவர்கள் இழந்து போய்விடுகிறார்கள். உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி வேதத்திலே ரோமருக்கு நிருபத்திலே 8வது அதிகாரத்திலே
28வது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆண்டவரிடத்திலே நான் அன்பு கூர்ந்தாலே போதும், அவர் நம்முடைய வாழ்க்கையை சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி தருவார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் துக்கத்திலே கொண்டு போய் விடுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சந்தோஷப்படுகிறதை தான் தேவன் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 65வது அதிகாரத்திலே அதிலே 12-13வது வசனம் என்று நினைக்கிறேன், தேவ சமூகத்திலே சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் புசித்து குடித்து அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். நம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கப்படுகிறது. இந்த உன்னதமான தேவனுடைய பாதபடியிலே வாழுகிற மனிதர்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? சமாதானம் இல்லை என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லிதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். தேவ சமூகத்திலே இந்த பரிசுத்தமான தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே தவிர நான் துக்கத்தோடு இருக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறது அல்ல. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அதை நாம் கவனித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் அது கடந்து வராது. மாறாக தேவன் நம்மளை எப்பொழுது சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தான் இந்த பூமியிலே பல பாடுகளை அவர் நமக்காக பாடுகளை பட்டார், அவர் நமக்காக பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலேயும் எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலேயும் நாம் வாசிக்க முடிகிறது. அவர் நமக்கு உதவி செய்யும்படியாகவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய பாதப்படியிலே வாழுகிற நாம் எந்த சூழ்நிலையிலேயும் வேதனையோடு இருப்பதை தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உண்மையை கண்டுபிடித்தபடினாலே அவன் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே இருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே அவர் குறிப்பிடுகிறார், தேவ சமூகத்திலே உன்னதமான தேவனுடைய பாதப்படியிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமான தேவ சமூகத்திலே அவர் 11வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற வேளையிலே இப்படி சொல்லுகிறார், என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா இடத்திலும் பரிபூர்ணப்படவும் பட்டினியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டு இருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அன்புள்ள தேவன் நம்மளை சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை பார்த்து நான் சோர்ந்து போய் துக்கத்தோடு வாழ வேண்டாம். நான் சந்தோஷமாகவே இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி தருவார். அவருடைய பாதப்படியிலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகி கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே அவர் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் 10:38வது வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவரை நம்புவோம், சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.